வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் 12 பசுமை வழி பூங்காக்கள் அமைப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் சேலம் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் 12 பசுவெளி பூங்காக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களது பொற்கரங்களால் இப்போது திறந்து வைக்கிறார்கள். அடுத்ததாக இந்த பசுவெளி பூங்காவில் மாதவராவுக்கு சொந்தமான குட்கா கிடங்கிற்கு சிபிஐ அதிகாரிகள் சீல். குட்கா முறைகேடு வழக்கை விசாரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. மாணவர்கள் தங்களது ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். சென்னை மாநில கல்லூரி மாணவர்களிடையே காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் பேச்சு. அரசியல்வாதிகளின் கருத்துக்கு பதில் சொல்ல தயாராக இருப்பதாக தம்பிதுரை பேட்டி. நடிகர்கள் சொல்வதற்கெல்லாம் பதில் கூற வேண்டிய அவசியமில்லை எனவும் காட்டம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். தவறும் பட்சத்தில் அபராதம் செலுத்த நேரிடும் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். சென்னை அருகே மாதவராவுக்கு சொந்தமான குட்கா கிடங்கிற்கு சிபிஐ அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் தடையை மீறி குட்கா விற்பனை செய்யப்பட்டதாக குட்கா நிறுவன அதிபர் மாதவராவ் கடந்த 2016ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்பின் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் செங்குன்றத்தை அடுத்த சோத்துப்பாக்கத்தில் உள்ள மாதவராவுக்கு சொந்தமான குட்கா கிடங்கிற்கு சீல் வைத்தனர். சிபிஐ அதிகாரிகள் 6 பேர் இன்று காலை கிடங்கிற்கு சீல் வைத்ததாக தகவல் வந்துள்ளது. முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாக கிடங்கிற்கு சீல் வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் மாதவராவிடம் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் 12 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் குட்கா கிடங்கிற்கு தற்போது சீல் வைத்துள்ளனர். மேலும் குட்கா ஊழலின் போது பணியாற்றிய அதிகாரிகள் பட்டியல் மற்றும் தொடர்புடைய நபர்கள் குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக அணை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. கபினி, KRS அணைகளிலிருந்து 1 லட்சம் கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் கடந்த மாதம் 25ஆம் தேதி மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனால் 16 கண் பாலம் வழியாக சுமார் 2 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இம்மாதம் 12 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பி வழிந்தது. கர்நாடகாவில் பெய்து வரும் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவும் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 8000 கன அடியில் இருந்து 17,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் 3வது முறையாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 17,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒரே மாதத்தில் 3 முறையும் நடப்பாண்டில் 4 முறையும் மேட்டூர் அணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற 12.5 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் இருந்து பாங்காக் செல்லும் விமானத்தில் செல்வதற்காக அரியலூரைச் சேர்ந்த சேகர் என்பவர் சென்னை விமான நிலையம் சென்றார். அங்கு நடைபெற்ற வழக்கமான சோதனையில் அவரிடம் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் சவுதி ரியால் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோன்று சென்னையிலிருந்து மலேசியா செல்லும் விமானத்தில் செல்ல இருந்த ரமேஷ்குமார் என்பவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான 2000 ரூபாய் நோட்டுகள் பிடிபட்டன. மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு மற்றும் இந்திய பணத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 55 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார்.
இந்த ஆண்டு முதல் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 960 மாணவ மாணவியருக்கு தலா 20,000 ரூபாயும், உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 960 பேருக்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என செங்கோட்டையன் கூறினார். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் வரலாற்றில் இதுவரையிலும் தமிழுக்காக முன்னுரிமை வழங்குகின்ற வகையில் மாணவர்களுக்காக ஊக்கத்தொகை வழங்குகிற நிகழ்ச்சி உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியிலே வழங்கி வந்திருக்கிறார்கள். அதில் ஆங்கில கல்வியிலே படித்த மாணவர்களுக்கு தான் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. அதை மாற்றி நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காமராஜருடைய பிறந்த நாள் என்ற முறையில் அந்த நாளை நாங்கள் மனதிலே வைத்து தமிழிலே படிக்கின்ற மாணவர்கள், தமிழ் மொழியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை 960 பேருக்கு, உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கு 20,000, உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 10,000 வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கிரிராஜன் தெரிவித்துள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் மோட்டார் வாகன சட்டம் 129 படி இருசக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்பவர் இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த பேரணி தொடர்ந்து நடத்தப்படும் என போக்குவரத்து ஆய்வாளர் கிரிராஜன் தெரிவித்துள்ளார். 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள், ஓட்டுநருடன் அமர்ந்து செல்பவர் இருவரும் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும். இந்த தகவலை பொதுமக்களிடம் சென்று சேர்ப்பதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை தென்கிழக்கு அலுவலகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு சிறிய நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நடத்தப்பட்டது. சென்னை மாநகர பேருந்தில் பட்டாக்கத்தியுடன் பயணம் செய்த மாநில கல்லூரி மாணவர்கள் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சென்னை செங்குன்றம் அருகே காரனோடையில் இருந்து பாரிமுனை நோக்கி சென்ற 57F என்ற மாநகர பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் சிலர் பட்டாக்கத்தியுடன் ஏறியுள்ளனர். பின்னர் ஓடும் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் கத்தியை சுழற்றியும் சாலையில் உரசியும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் செயலை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பட்டாக்கத்திகளுடன் வலம் வந்தது மாநில கல்லூரி மாணவர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரை கைது செய்த வண்ணாரப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் பங்க் இயந்திரங்கள் சரிபார்க்க 24,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட தொழில்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். ஒசூர் அருகே சூளகிரியில் இயங்கி வரும் ஹிந்துஸ்தான் பெட்ரோல் பங்கில் தொழில்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பெட்ரோல் பம்புகள் மற்றும் இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அதற்கான முத்திரை இடுவதற்கு கிருஷ்ணகிரி ஆய்வாளர் ராமு 24,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் பங்க் ஊழியர்கள் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் ரசாயனம் தடவிய நோட்டுகளை தொழில்துறை அதிகாரிகளிடம் கொடுக்குமாறு அறிவுறுத்தினர். ஊழியர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். முக்கொம்பு அணையில் தற்காலிக தடுப்புச் சுவர் எழுப்பும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. திருச்சியில் உள்ள முக்கொம்பு அணையின் 9 மதகுகள் கடந்த 22ஆம் தேதி முற்றிலும் இடிந்து விழுந்தன. இதனை தற்காலிகமாக சரி செய்யவும் பொறியாளர்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் இரவு பகல் பாராமல் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனிடையே நேற்று முன்தினம் ஃபைபர் படகில் சென்ற 2 ஊழியர்கள் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் நீந்தி கரை சேர்ந்தனர். இந்த நிலையில் முக்கொம்பு அணையிலிருந்து வீணாக வெளியேறும் தண்ணீரை தேக்கும் விதமாக 5 லட்சம் மணல் மூட்டைகள் மற்றும் பாறாங்கற்களை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணியில் 800 ஊழியர்கள் கடந்த 7 நாட்களாக இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதால் தற்காலிக தடுப்பு சுவர் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. இந்த பணியில் தீயணைப்பு படை வீரர்கள், மீன்வளத்துறையினர், பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் அரசு மருத்துவக் குழுவினரும் 24 மணி நேரமும் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் அருகே
பெண்கள் மற்றும் குழந்தையின் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய போதை ஆசாமியை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அண்ணா நகரைச் சேர்ந்த மதினா என்பவர் அதே பகுதியில் கறி பக்கோடா கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் அஜித்குமார் என்பவர் குடிபோதையில் கறி பக்கோடாவை சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. அவரை தடுத்த மதீனா பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் கடாயில் இருந்த கொதிக்கும் எண்ணெயை மதீனா காலில் ஊற்றியுள்ளார். இதனை தடுக்க வந்த மதீனாவின் சகோதரி மஸ்தானி மற்றும் அவரது 1 வயது பெண் குழந்தை மீது ஊற்றியுள்ளார். இதனால் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு குழந்தை கதறி அழுதுள்ளது. இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் போதை ஆசாமியை கைது செய்ய கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போதை ஆசாமி அஜித்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வயிற்று பழுப்புக்காக நான் வச்சிருக்க கடையை 3 நாளா குடிச்சிட்டு கலாட்டா பண்றானுங்க. நானும் வீட்டுல சொல்ல ஏதோ கடையாச்சே வருவானுங்க போயிடுவானுங்க, காசும் கொடுக்கல. இன்னைக்கு கேட்டானுங்க, போட்டு கொடுக்கறதுக்குள்ள குழந்தை மேல எடுத்து எண்ணெய் ஊத்திட்டான். அது பச்சை புள்ள உடம்பு ஃபுல்லா எரியுது, குழந்தை கொப்பளவும் போட்டிருக்கு. கேட்டா அடிக்க வர அங்கேயே எல்லாரும் முன்னாடியுமே. என் மேல ஃபுல்லா எண்ணெய், உடம்பு ஃபுல்லா எண்ணெய், காலெல்லாம் எண்ணெய். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாக தருண் ஐயாசாமியின் தாயார் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ராவுத்தம்பாளையத்தை சேர்ந்தவர் தருண் ஐயாசாமி. 21 வயதான இவர் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தய போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது தொடர்பாக தருண் ஐயாசாமியின் தாயார் பூங்கொடி கூறுகையில், தனது மகனின் வெற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த சந்தோஷத்தை கூற வார்த்தைகள் இல்லை என கூறிய அவர், இதுபோன்று இன்னும் பல வெற்றிகளை பெற வாழ்த்து கூறினார். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தருண் டீம், இந்தியன் டீம் செகண்ட் பிளேஸ் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 400 மீட்டர் தடை தாண்டுதல் ஓட்டத்தில் தருண் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறார். 2 மெடல் வாங்கி கொடுத்த தருணுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி வார்த்தைன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இது எங்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு, அவிநாசிக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்குது. நாகர்கோவில் அருகே நவீன சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை எடுத்துச் சென்ற வாகனத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து கருங்கற்களை கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு நவீன சக்தி வாய்ந்த வெடிமருந்து பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நாகர்கோவில் அருகே நவீன சக்தி வாய்ந்த மலைகளை உடைக்கும் வெடிமருந்துகள் சேகரித்து வைக்கும் கிடங்கு ஒன்று இருப்பதை கிராம மக்கள் கண்டுபிடித்தனர். அப்போது கிடங்கில் இருந்து வெடிபொருட்கள் எடுத்து வந்த வாகனத்தை மடக்கி அவர்கள் சிறைப்பிடித்தனர். மாட்டுச் சாணத்தில் மறைத்து வைத்து அதிகாரிகளுடன் துணைவுடன் வெடிபொருட்கள் எடுத்து செல்லப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சித்திரங்கோடு அருகே உள்ள காரணிபோதம் இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்துல மக்களுக்கு விரோதமாட்டுங்க ஒரு நம்ம வெடிமருந்து கூட வச்சிருக்காங்க. இங்கே உள்ள இது சாதனை இருக்குது. ஆனால் அதை அவங்க ஓப்பன் பண்ணலை கேட்டதும். இந்த இடத்துல மக்கள் ஒரு 2000-3000 வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவை சுற்றி. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வீட்டு மக்களுக்கு எல்லாம் பயங்கர பாதிப்பாக இருக்கும். இது மக்களுக்கு முற்றிலும் இது ஒரு பெர்மிஷன் இல்லாத காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இது முற்றிலும் இது ஒரு நிறுத்த வேண்டும். கவர்மெண்ட் இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை கொண்டு வந்த பாஜக அரசு இதன் மூலம் தேர்தல் செலவுகள் குறைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை மூலம் மக்களின் வரிப்பணம் மிச்சமாகும் எனவும், காஷ்மீரை தவிர அனைத்து மாநிலங்களிலும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தலாம் எனவும் சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு அரசியல் சாசன பிரிவு 172 திருத்தம் செய்யாமல் சாத்தியமில்லை எனவும் சட்ட ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னையில் மாநில கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்தில் கத்தியுடன் பயணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாநில கல்லூரிக்கு சென்ற காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் மாணவர்களுடன் உரையாற்றினார். அப்போது உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது அதை படியுங்கள் என்றும், ஆர்வமுள்ள விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள் எனவும் அறிவுரை வழங்கினார்.
எதிரியிடம் அன்பு செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்ட A.K. விஸ்வநாதன் தாம் படித்த போதே பன்முக திறமைகளை மேம்படுத்திக் கொண்டேன் எனவும் தெரிவித்தார். முதல் முயற்சி இன்டர்வியூ வரைக்கும் போய் கிடைக்கல. அப்புறம் மறுபடியும் தான் முயற்சி எடுத்ததில் இது கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு பிடிச்ச படிப்பு ஹிஸ்டரி, எனக்கு பிடிச்ச வேலை காவல் பணி, ஒரு நல்லபடியாக ஒரு இயற்கையிலேயே எனக்கு ஒரு காவல் பணியில் ஒரு ஆர்வம் இருந்தது. காவல்துறையில் எந்த விங்கில் எந்த இதில் பணி புரிஞ்சாலும் அதனோட ஆர்வம் இயற்கையாகவே தொற்றிக் கொண்டது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் வரி செலுத்தாதோர் அபராதம் செலுத்த நேரிடும் என வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. மாத ஊதியம், மாத ஓய்வூதியம் என ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமான வரி உச்சவரம்பை தாண்டும் அனைவரும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2017-18 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் வருமான வரியை இன்று தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் செலுத்த நேரிடும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் தாக்கல் செய்யப்படும் அனைத்து கணக்குகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசியல் தலைவர்களை குறித்து பேசுவதற்கு நடிகர்களுக்கு தகுதி இல்லை என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை விமர்சித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிக்கு சென்றுவிட்டதாக முதல்வரை தெரிவித்திருப்பதால் இதுகுறித்து கருத்து சொல்ல முடியாது என்றார். அரசியல்வாதிகள் சரியில்லாததால் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக விஷாலின் கருத்துக்கு பதிலளித்த தம்பிதுரை, நடிகர்கள் நடிப்பதோடு இருக்கட்டும் என்று தெரிவித்தார். அரசியல் தலைவர்களை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்றும் விமர்சித்தார். குற்றஞ்சாட்டுவது எல்லாம் குற்றஞ்சாட்டு கொண்டிருப்பார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்தான் PWDக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர், தெளிவாக நேற்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது குறித்து நான் மேலும் கருத்து சொல்வது நல்லதில்லை. அமைச்சர்கள்லாம் சரியாக வேலை செய்யறதுனால தான் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு களத்தில் இறங்குறாங்க. நீ அரசியல்வாதிகள் பேசுவதற்கு நான் சொல்ல தயார். நடிகர்கள் பேசுவதற்கு அவர்கள் நடிப்போடு இருக்கட்டும். அதற்கு மேல் பதில் சொல்ல விரும்பவில்லை அவர்களை பற்றி. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக மற்றும் அதனை சார்ந்த கட்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதனை சார்ந்த கட்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும். எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. அவங்க மிரண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுறது யாரும் கிடையாது. அவங்களுக்குள்ளால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாட்டு மிரண்டிருக்கலாம். அது அவங்க தான் சரி பண்ணிக்கிட்டு இருந்த வழி, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சியோடும் ஒரு நட்போடு இருக்க விரும்புகிறது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான 3ஆம் நபர் காப்பீட்டு திட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நாளை முதல் விற்பனையாகும் புதிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் கட்டாயமாகிறது. இந்த நீண்டகால 3ஆம் நபர் இன்சூரன்ஸ் திட்டம் கார்களை பொறுத்தவரை 3 ஆண்டுகளாகவும் இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளாகவும் இருக்கும் என்றும் இதை அனைத்து பொது காப்பீட்டு நிறுவனங்களும் செயல்படுத்த வேண்டும் என இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் அபிவிருத்தி ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நீண்டகால காப்பீடு திட்டத்தால் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விலை உயரும் என கூறப்படுகிறது. காரின் விலை 5,000 முதல் 24,000 ரூபாய்க்கு மேல் உயரலாம் என்றும் இருசக்கர வாகனத்தின் விலை 13,000 ரூபாய் அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு 500 மற்றும் 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு அப்போது புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. அதன்பின் புதிதாக 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த புதிய ரூபாய் நோட்டுகளை கள்ளத்தனமாக தயாரித்து புழக்கத்தில் விடுவது தெரியவந்தது. இதனை உறுதி செய்துள்ள ரிசர்வ் வங்கி கடந்த 3 ஆண்டுகளில் அதிகாரிகளிடம் சிக்கிய கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை பற்றிய விவரங்களையும் வெளியிட்டுள்ளது. அதில் புதிய 500 மற்றும் 2,000 ரூபாய் கள்ளநோட்டு புழக்கம் அதிகரித்திருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் 100 ரூபாய் கள்ள நோட்டுகளும் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து வந்தாலும் மாலை வேளைகளில் லேசான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் மிதமான மழை பெய்தது. சென்னையில் எழும்பூர், சேத்துப்பட்டு, ஆயிரம் விளக்கு, கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இரவு முழுவதும் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். எனினும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, நாகூர், கருவேலக்கடை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சம்பா சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்கமுறை திருத்த பணிகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும். இதற்காக நடப்பாண்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர், முகவரி, வயது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து சரிபார்க்க அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரத சாஹூ தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் மனோஜ் பாண்டியன் பங்கேற்றுள்ளனர். இதேபோல் திமுக, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பிலும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். நேபாளத்தில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி இலங்கை அதிபர் மற்றும் வங்கதேச பிரதமர் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். வங்காள விரிகுடா நாடுகளின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை இலக்காக கொண்ட பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து நேபாளம் சென்றார். இதையடுத்து அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு பிரதமர் மோடி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருந்த இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டு உறவுகளின் மேம்பாடு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிம்ஸ்டெக் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அண்டை நாடுகளுடனான உறவை இந்தியா எப்போதும் போற்றி பாதுகாக்கும் என்றார். பிம்ஸ்டெக் நாடுகளிடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை ஒடுக்க பிம்ஸ்டெக் நாடுகள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி பிம்ஸ்டெக் நாடுகளைப் போலவே தெற்காசிய நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவை பேணி பாதுகாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.